பேர் ரூமா நாங்கள் பூந்தோட்ட நலம்புரி முகாமில் இருக்கிறோம். எங்களை கொண்டு வந்து நெடுங்கனி காணிக்கு குடியமர்த்துறேன்னு சொன்ன வேலை. ஆனால் 17 குடும்பம் தான் நெடுங்கனி காணிக்கு போறதுக்கு விருப்பப்பட்டிருக்கிறோம். மிச்சம் ஒருத்தருங்க நெடுங்கனி காணி வேணாமட்டு இருக்கோம். நாங்கள் கேட்குறோம், புளியங்குளம் காணியில் 83 வீடு கட்டியிருக்கு. அந்த காணியில் கொண்டு போய் எங்களை குடியமர்த்துங்க. போக்குவரத்து வசதி, தண்ணி வசதி, மின்சார வசதி எல்லாம் சேர்ந்து புளியங்குளம் காணியில் கொண்டு போய் அமர்த்துங்க இருக்கிறோம். ஆனால் கச்சேரிக்காரங்க சொல்றாங்க என்ன சொன்னா 23 குடும்பம் தான் புளியங்குளத்துக்கு மிச்ச காணியாக்கள் நெடுங்கனி காணிக்கு அமர்த்துறேன் இருக்கிறோம். இன்றைக்கு 3 மணிக்கு திறப்பு கொடுக்குறேன்னு ஒத்துழைச்சு கச்சேரியால தகவல் வந்தது. நம்ம 17 குடும்பம் நெடுங்கனி காணிக்கு போறேன்னு சொல்லி திறப்பு வாங்குறேன்னு சொல்லி இந்த மீட்டிங் கூட வரையில. ஆனா மிச்ச குடும்பம் அவ்வளவு பேரும் இந்த மீட்டிங்ல நிக்கிறமேண்டா. எங்களுக்கு நெடுங்கனி காணி வேண்டாம். போக்குவரத்து வசதி, மின்சார வசதி நிறைய அங்க அந்த காணிக்கு போனோம்னா நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல ஈடுபடுவோம் சொல்லி எங்களுக்கு நெடுங்கனி காணி வேணாம்னு சொல்லி புளியங்குளம் காணியை ஒற்றுமையா நிக்கிறோம். என்னண்டா புளியங்குளத்துல இருக்கிற வீட்டு திட்டத்துக்கு எங்களை குடியமர்த்துங்க எல்லா வசதியோடையும். என்னடா நெடுங்கனிக்கு அமர்த்துற மாதிரி இல்லாம கொஞ்சம் எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து நெடுங்கனி புளியங்குள காணிக்கு குடியமர்த்துங்கன்னு சொல்லி தான் நாங்க வந்து இப்ப உங்கள்கிட்ட தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றது என்னென்னா ஸ்கூல் வசதி என்னடா புளியங்குளத்துக்கும் நேசரி இன்னும் கட்டுப்படையில் என்ற ஒரு தகவல் நாங்கள் போய் பார்த்த இடத்துல இருக்குது. எங்களுக்கு அதையும் கொஞ்சம் கச்சேரியால் கொஞ்சம் உதவி செய்யணுமேண்டா. இப்போ போகிற பிள்ளைகள் கடைசி ஒரு 30 பிள்ளைகள் நேசரி படிக்கிற பருவத்தில் இருக்குதுகள். எங்களுக்கு அதையும் கொஞ்சம் முன்னுரிமையாக கொஞ்சம் எடுத்து தரணும்ட்டு தான் நாங்கள் கொஞ்சம் தகவல்களை தரோம் உங்கள்கிட்ட. நாங்கள் பூந்தோட்டம் நலம்பரி நிலையத்தில் இருக்கிறோம். இவ்வளோ காலமாக வசித்து கொண்டு இருக்கிறோம். தண்ணி பிரச்சனையும் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. எங்களுக்கு கஷ்ட நிலைமையில் தான் இங்கே இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இத்தனை பேரும். அப்போ எங்களுக்கு இப்போ புளியங்குளம் தேவைப்பட்டால் எங்களுக்கு புளியங்குளம் தான் தேவைன்னு நாங்களும் நினைக்கிறோம். நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த முகாமில் வாழ்ந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பிள்ளை பிறந்தாலும் எங்களுக்கு நெடுங்கனி போய் எங்களோட பிள்ளைகளை கொண்டு வச்சுக்கொண்டு கஷ்டப்பட இல்லாத சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளாம் அனுப்ப இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறோம். நாங்கள் இதை விட நாங்கள் ஒன்றும் அரசாங்கத்துக்கிட்ட கேட்க இல்லை. எங்களை வசதியான ஒரு சின்ன இடமனை விட்டு எங்களை புளியங்குளத்தில் கொண்டு விட்டால் எங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்கும். கச்சேரியில் போய் கேட்க போனால் ஒரு அரசாங்க அதிபர் கேட்குறீங்க, நீ எனக்கு நான் மச்சானா மாமானா போ விருப்பம்டா போ இல்லாட்டி இருன்றாங்க. நான் போய் கேட்டதுக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் ஒரு அரசாங்க அதிபர். அப்போ இதெல்லாம் கதைக்கக்கூடிய கதையான எங்களை நாங்கள் வந்து ஒரு ஏலண்ட் அப்படி எதனா வச்சுருக்காங்க. அப்படி இல்லாட்டி இப்படி செய்கிற அரசாங்கம் இந்த முகாம் சடத்துக்கு ஒரு மருந்தை வந்து குடிக்க விடலாம். அவ்வளோ சனமும் செத்து போகணும். என்னடா ஒரு நேரம் சாப்பாடை சமைச்சு அதில் மருந்தை கலந்து குழந்தைங்களுக்கு தரலாம். என்ன அந்த மருந்தை தந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு நேரம் சாப்பாடு இல்லை நாங்கள் வேண்டி சாப்பிடுவோம். சாப்பிட்டா செத்துருவோம். அதுக்கு பிறகு ஒரே கிடங்குல வெட்டி அவ்வளோ பேத்தையும் தாக்கட்டும். அந்த கிடங்கை பிரிக்காம ஒரே கிடங்குல வெட்டி தாக்கட்டும். இந்த காணியை கேட்டால் சொல்கிறாங்க அவன்கிட்ட காணி இவன்ட்ட காணின்னு. இதே சிதம்பரம் 10 சனத்துக்கு அந்த காணியை கொடுத்தாங்க. நாங்கள் முகாம் சனம் ஒரு எங்கட 7 சனமோ இந்த பூந்தட்ட சனம் குறிப்பாக சொல்ல போனால் கச்சேரி கதையை நம்பி 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 ஆக ஒரு முட்டாளாவே ஆகிட்டோம். அதனால இப்பயும் எங்களை வச்சு பே விசரனா தான் ஆக்கிட்டே இருக்கிறாங்க. அரசாங்கம் தந்த கரண்டை எங்களுக்கு அறிவிக்கல. கரண்ட் பிடிப்போம்னு சொல்லி 2004ஆம் ஆண்டுலேருந்து கரண்ட் பில் கட்ட இல்லையான்னு சொல்லி நாங்கள் பிடிப்போம்னு சொல்லி எங்களுக்கு அறிவிக்கவும் இல்லை. திடீர்னு வந்து பிடிச்சாங்க. பிடிஎம்மாட காலில் போய் விழுந்தோம். அவன் சொன்னா நான் ஒன்றுமே செய்யலான்னு. எறும்பு சேர்த்த மாதிரி பிள்ளைகள மனுஷிட்ட காதில் அந்த தோட அடை வச்சு 20,000 ரூபா ஓட்ஸு கட்டணும். அப்போ இதெல்லாம் ஆரண்ண கேட்குற எங்களை அப்படி இல்லாட்டி என்ன நாங்கள் ரோட்டுக்கு இறங்கி போராட்டம் செய்கிறதா? அரசாங்கம் இதுக்கு முடிவு தராட்டி நீ அதுதான் முடிவு. முகாமில் இருக்கிற 4-5 பேர்த்துல உயிர் போகுது. அதுதான் கடைசி நடக்க போகிற முடிவு.